விஜய் அவர்கள் பிரதமராக வரப்போகிறார் அப்படின்னா இதுக்கு கோபம் வந்து மோடிஜிக்கும் அமித்ஷாஜிக்கும் தான் பிஜேபிலேருந்து வரணும். பிஜேபியில தான் வந்துருக்கணும். என்னது பிரைம் மினிஸ்டர், நானே இன்னொரு 10-20 வருஷத்துக்கு நாமளே வந்து ஆட்சியை பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கோம், திட்டங்களை போட்டிருக்கோம். அதுக்குள்ள காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவன் ஊடையில வந்து பிரச்சனை பண்றான், இப்போ இவங்களும் வராங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் நேச்சுரலா வந்திருக்கணும், இவங்களை சாடி இருக்கணும். ஆனா கோபம் காங்கிரஸுக்கு ஏன் வருதுன்னு எனக்கு இன்னும் புரியல. போன திமுக ஆட்சி காலத்துல இவங்க கூட்டணியில இருக்கும்போதே, காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும்போதே இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் அவர்களை தலைமை தாங்க வேண்டும் அப்படின்லாம் வந்து செய்திகளை வந்து இவங்க கசி விட்டாங்க, இது பண்ணாங்க. அதெல்லாம் எல்லாரும் பேசினாங்க. பிரதமர் வேட்பாளராக திரு ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்த வேண்டும் அப்படின்லாம் வந்து புக்கே போட்டாங்க, எழுதியிருக்காங்க. இதெல்லாமே வந்து நடக்கும். என்னதான் காங்கிரஸ் வந்து அப்படி காங்கிரஸ் தான் எல்லாரையும் அடக்காத்துது, அப்படியே அரணாக காங்கிரஸ் நிக்கிறது அப்படின்னா இந்நேரம் பல மாநில அரசாங்கங்கள் கவிழ்ந்திருக்காது இல்ல. இல்ல, டிவிக்கு உயிர் கொடுத்தது காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ் உயிர் கொடுத்ததுதான் டிவிக்கே. 56 வருடங்கள் கழித்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு கேபினெட்ல ஒரு 2 அமைச்சர்கள் வந்து உள்ள போயிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு அரசாங்க அந்தஸ்து கிடைத்திருக்கிறது, இந்த கட்சிக்கு ஒரு புத்துயிர் கிடைத்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து தாவேகா. இந்த கூட்டணியில் சிபிஎம் வந்து வெளியேந்து ஆதரவு தெரிவித்தாலும் கூட்டணியில் இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி. அண்மையில் தாவேக்காவின் அமைச்சர் பெருமக்கள் சில பேர் சட்டமன்றத்தில் கொஞ்சம் முதலமைச்சரை புகழ்ந்து பேசும்போது ஒரு எக்ஸாகரேஷன் ஸ்டேஜுக்கு போய் இன்றைய சிஎம் நாளைய பிஎம்னு கூட பேசுகிறாங்க. வட இந்திய ஊடகங்கள் சில இடங்களில் கூட பிஎம்மாக கூட வருவாருங்க, வாய்ப்பு இருக்குங்க, மோடிக்கு நிகர் வருதாங்கலாம் பேசுகிறாங்க. அது எல்லா கட்சியும் ஒரு தொண்டர்கள் வந்து ஆர்ப்பரிப்பில் பண்ணுறதான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு, இன்னும் ரசிகர் மன்ற தலைவர்களாக இருக்கிறாங்க, அவங்க இன்னும் மாறலைங்க, நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் உடனே வரலன்னா பிஜேபி ஆட்டையை கழிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இட்ஸ் கிளியர்லி அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. அவர் வந்து காங்கிரஸ்காரராக பேசினாலும் நாங்கள்லாம் பிஜேபி வந்திருக்கோம் அப்படின்னு பேசுறதுங்கிறது வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தை நம்ம கொடுக்குது. இன்னும் ஃப்ரிக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சா பிஎம் சண்டையில்? இல்லை, இந்த ஒரு அச்சம் என்பது உருவாகி இருக்கிறது. அதாவது ராகுலுக்கும் போட்டியாக வந்துருவாருன்னா இல்லை, நியாயப்படி விஜய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர், அடுத்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா கோபம் யாருக்கு வரணும்? பிஜேபிக்கு வரணும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு கரெக்ட், சிட்டிங் பிஎம் அவர் தான், சிட்டிங் பிஎம் அவர் தான், என்னடா இவனை தூக்கிட்டு வராங்களே எல்லாரும் அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வரணும். அல்லது உங்களுக்கு வந்து திரு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கும் போது அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது, இவரை பார்க்க முடியாது, என்ன நீங்கள்லாம் பிஎம் கனவு வந்துருச்சா, இப்போ தான் நீங்கள் ஜெயிச்சு 100 நாள் கூட ஆகல, உங்களுக்கு பிஎம் கனவா, நான் அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. அல்லது அந்த கூட்டத்திலேயே உட்காரும் போது தூரமா உட்கார, இங்க வேற கர்நாடகா சிஎம் உட்கார வைங்க, அவரை ஓரம் தள்ளி வச்சு அங்க உட்கார வைங்க அப்படின்லாம் ஏதாவது ஒரு சயின்ஸ் தெரிஞ்சிருக்கும். எதுவுமே இல்லை. மாறாக காங்கிரஸுக்கு ஒரு அச்சம் வந்து உருவாகிறது, பிஜேபிக்கும் அந்த பயம் இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு வந்து இன்னைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் 2029க்கு என்ன அவருடைய பிளான் அப்படின்னா இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது என்ன வரும். நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தாவேகா கட்சி போட்டியிடும், அவ்வளோதான். ஆல் இண்டியா லெவலில் அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்னு கூட இன்னும் வந்து முறையாக அறிவிக்கல. இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி அப்படின்றத காங்கிரஸ் அறிவிச்சிட்டாங்க. இந்தியா கூட்டணிக்கு இன்னும் வந்து இந்தியா கூட்டணி இல்லைன்னு மாணிக்கம் தாக்கூரே சொல்லிட்டாரு. எம்பி தான் இந்தியா கூட்டணியில் இருக்க முடியும், அவங்க இல்லைங்கன்னு சொன்னார். அப்போ சரி, நியாயப்படி பார்த்தீங்கன்னா இந்த விஜய் அவர்கள் பிரதமராக வரப்போகிறார் அப்படின்னா இதுக்கு கோபம் வந்து மோடிஜிக்கும் அமித்ஷாஜிக்கும் தான் பிஜேபியிலேருந்து வரணும், பிஜேபியில தான் வந்துருக்கணும். என்னது பிரைம் மினிஸ்டர், நானே இன்னொரு 10-20 வருஷத்துக்கு நாமளே வந்து ஆட்சியை பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கோம், திட்டங்களை போட்டிருக்கோம். அதுக்குள்ள காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவன் ஊடையில வந்து பிரச்சனை பண்றான், இப்போ இவங்களும் வராங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் நேச்சுரலா வந்திருக்கணும், இவங்களை சாடி இருக்கணும். ஆனா கோபம் காங்கிரஸுக்கு ஏன் வருதுன்னு எனக்கு இன்னும் புரியல. அதாவது ஒரு கட்சி தலைவரை அவங்களுடைய கட்சி தொண்டர்கள், அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அடுத்தது அவர் வந்து பிரதமர் அப்படின்னு பேசுவது அப்படின்றது ரொம்ப சாதாரண நடவடிக்கை. ஏன்னா வருங்கால குடியரசுத் தலைவரே வருங்கால பிரதமர்ன்றது பழைய வாதம் தானே. நீங்க போன திமுக ஆட்சி காலத்துல இவங்க கூட்டணியில இருக்கும்போதே, காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும்போதே இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் அவர்களை தலைமை தாங்க வேண்டும் அப்படின்லாம் வந்து செய்திகளை வந்து இவங்க கசி விட்டாங்க, இது பண்ணாங்க. அதெல்லாம் எல்லாரும் பேசுனாங்க.
பிரதமர் வேட்பாளராக திரு ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்த வேண்டும் அப்படின்லாம் வந்து புக்கே போட்டாங்க. எழுதியிருக்காங்க. இதெல்லாமே வந்து நடக்கும். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கூட பிரதமர் வேட்பாளராக நாளைய பிரதமரே தான் ஆரம்பிப்பாங்க. சட்டமன்றத்திலேயோ மற்றவர்களையோ எங்கேயோ பேசும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அர்த்தம் என்ன? ஆல் இந்தியா லெவலில் நம்ம தலைவரா லெவல்ல நாங்க வந்து பார்ட்டி எக்ஸ்பேண்ட் பண்றோம், அடுத்தது டெல்லி தான் நமக்கு இலக்கு அப்படின்னு. இதெல்லாம் நீங்க வந்து அடுத்த முதல்வரே, அடுத்த பிரதமரே, அடுத்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையை ஆள போகின்றவர், ரெட் ஃபோர்ட்ல கொடியேற்ற போகின்றவரே அப்படிலாம் இந்த தொண்டர்கள் எழுதுவாங்க. இது வந்து திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மேபி அவர் கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னா இதை வந்து அந்தந்த கட்சி தொண்டர்கள் அவங்களுடைய ஆசைப்படுறாங்க, அந்த மாதிரி பேசுறது ரொம்ப இயல்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடந்து போயிருக்கலாம். ஆனால் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் வந்து ஏதோ ஃபீல் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ட்ரிகர் ஆயிட்டு நாங்க இல்லைன்னா வந்து இந்த ஆட்சியே இல்லைங்க, பிஜேபி ஆட்சி அமைச்சர் கொன்றாரு அவரு, எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க அப்படின்லாம். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க என்னதான் காங்கிரஸ் வந்து அப்படி காங்கிரஸ் தான் எல்லாரையும் அடக்காத்துது, அப்படியே அரணாக காங்கிரஸ் நிக்கிறது அப்படின்னா இந்நேரம் பல மாநில அரசாங்கங்கள் கவிழ்ந்திருக்காதுல்ல. காங்கிரஸ் வந்து அரசாங்கங்கள் கவிழும் போதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களால என்ன பண்ண முடிஞ்சு? இல்ல, டிவிக்கு உயிர் கொடுத்தது காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ் உயிர் கொடுத்ததுதான் டிவிக்கு. 56 வருடங்கள் கழித்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு கேபினெட்ல ஒரு 2 அமைச்சர்கள் வந்து உள்ள போயிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு அரசாங்க அந்தஸ்து கிடைத்திருக்கிறது, அந்த கட்சிக்கு ஒரு புத்துயிர் கிடைத்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து தாவேகா தான். நீங்க தாவேகா வந்து இன்னைக்கு நாங்க இல்லைன்னா தாவேகாவே இல்லை அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து கொஞ்சம் அதீத கற்பனையில பேசிட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அது ரொம்ப எளிதாக கடந்து போயிருக்கலாம். இப்ப இந்த ஃப்ரிக்ஷன் வந்து அவங்களுக்கு ஏன் வருது, ஏன் இந்த பதட்டம் வருகிறது? தினமலர்ல தலைப்பு செய்தி நீங்க வந்திருக்கு இல்ல, இப்போ உங்களுக்கு மேபி காங்கிரஸ்க்குள்ள ஒரு கவலை இருக்கலாம், நாளைக்கு வந்து பிஎம் ரேஸ்ல விஜய் அவர்கள் எங்கேயாச்சும் முந்திக்கிட்டாருன்னா சிக்கலாயிருமோ அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ராகுல் காந்தி அண்ட் திரு விஜய் அவர்கள் தே ஷேர் வெரி டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப். அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அது எங்கேயும் அந்த விரிசல் பெருசாகிடக்கூடாது. பட் இதெல்லாம் ஒரு பேசி தீர்த்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3 வருஷம் இருக்குங்க. 3 வருஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி அங்க இருக்கு அப்படின்னும் போது அந்த நெருக்கடியை எப்படி வந்து தனக்கு சாதகமாக மாற்றுவது அப்படின்றது தான் வந்து காங்கிரஸ் கட்சி யோசிக்க வேண்டுமே தவிர இன்னைக்கு இந்த ஜென்சிக்களுடைய போராட்டத்தினால பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க எதை சீரியஸா சொன்னாலும் அவன் கிண்டலா பேசுறான், கிண்டல் அடிக்கிறாங்க. எல்லா அமைச்சர்களோ மற்றவர்களோ பயந்து போயிருக்காங்க. நாடு முழுவதும் நிலைமை அப்படின்னு எங்கேயா போராட்டம் வெடிச்சிட போகுது, அங்க போராட்ட போடுறாங்க இங்க போராட்ட போடுறாங்கன்னு பயம் அவங்களுக்கு வந்து உருவாயிருக்கு. அப்போ இதை வந்து நீங்க வந்து கீழே வரைக்கும் கொண்டு போகணும், மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அந்த வேலைகளை செய்யாம உங்களுக்கு இன்னைக்கு விஜய் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பலம். இப்போ நீங்க அதை போட்டு காங்கிரஸ் அடிக்குது அப்படின்னா மறுபடியும் அந்த பீகார் ஃபார்முலாவை காங்கிரஸ் கையில எடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருகிறது. ஒருவேளை காங்கிரஸ் இல்லாம கூட பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்ற மூடுக்கு விஜய் போயிட்டாருன்னா இன்னும் பாமக கூட இருக்காங்க. அதெல்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா நீங்க வந்து உள்ளாட்சியில ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய டேக் ஆஃப் கிடைக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் நாடாளுமன்றத்துலேயும் நம்ம அப்படி போயிடலாம் 40 அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட போனாலும் போவாங்க. ஓகே ஏங்க நீங்க 0லேருந்து 35% வந்தாங்க. அவங்க யாரை நம்பி வந்தாங்க? காங்கிரஸ் நம்பியா வந்தாங்க? அவங்கள மட்டும் தான் காங்கிரஸ் வந்து வரும்னு நம்பியா வந்தாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் மைனஸஸை வச்சு தான் அவங்க வந்து ஃபைட் பண்ணாங்க. அதில் அவங்க நினைச்சதை அவங்களால சாதிக்க முடிஞ்சு இல்லை. நீங்கள் சிஎம்மா ஒரு உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க, சாதிச்சிட்டாங்கல்ல. கோட்டையில கூட ஏற்றியாச்சு. யார் எதிர்பார்த்தா? இங்க இருக்கிற யாருமே எதிர்பார்க்கலையே. இன்னைக்கு நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த அரசாங்கத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்லாம் அதிகாரிகள் எதிர்பார்க்கலையே. நாம வந்து திரு ரமேஷ் அவர்கள்ட்டையும் திரு ஆனந்த் அவர்களோடையும் நாம் உரையாடுவோம். அவங்களோட அவங்க சொல்றதை நாம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவோம். உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில ஒரு எஸ்பி வந்து திரு புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இந்த ஏதோ ஒரு மீட்டிங் கொஞ்சம் ஒரு ஹார்ஷா பேசினாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி யாராவது எஸ்பி பேசிட முடியுமா? காலங்கள் மாறுங்க, அரசியல்ல எப்படி வேணா மாறுங்க. அப்போ இது இன்னைக்கு ஆல் செட் அண்ட் டன் உங்களுக்கு வந்து வட இந்திய ஊடகங்களே என்ன எழுதுறாங்க அப்படின்னா, நேஷ்னலி
விஜய் வில் பி a disruptor. ஒரு பெரிய டிஸ்ரப்ஷன் விஜய் நினைத்தால் உருவாக்க முடியும் நேஷனலி. அது பிஜேபிக்கு பெரிய கவலை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இல்லை அது வந்து நெரேட்டிவ் செட்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இல்லை வேணும்ட்டு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, இவர் இப்போவே வந்து அந்த மாதிரி. நீங்கள் நேற்று வரைக்கும் பிஜேபிக்கு ஆதரவாக எழுதி கொண்டிருந்தவர்கள்லாம் இன்னைக்கு இந்த விஷயத்தை எழுதுறாங்க அப்படின்னா அது அவங்க பிஜேபி சொல்லி தான் எழுதுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க கணிக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த கணிக்கிறாங்க. சவுத் இந்தியா இந்த முறை வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. சவுத்தில் நடக்க விஜய் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திராலாம் போனார்னா இம்பாக்ட் ஏற்படும்ன்றீங்க. கண்டிப்பாக இம்பாக்ட் ஏற்படும்ல. நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நார்த் இந்தியாவில் விஜய் மேலே இருக்கக்கூடிய ஒரு அட்டென்ஷன் இருக்கு இல்லையா? நீங்கள் அந்த ரீல்ஸ்லலாம் பார்க்குறீங்க. அது மேபி அவங்க வந்து ஒரு செட்டிங்கு அப்படின்னு கூட நீங்கள் 50% சொன்னால் கூட மீதி 50% அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இவர் சிஎம் ஆகிருக்காரு தெரியுது. ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்குது, அவங்க பார்க்குறாங்க. இவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாமே வந்து அந்தந்த யூடியூப்பில் டப்பிங் வந்து பண்ணி மற்ற சேனல்ஸ்லாம் அவங்க போடுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் சைலண்ட்டாக இவருக்கு ஆதரவாக போயிட்டே இருக்காது. இவங்க சொல்லி தான் பண்ணுறாங்கல்ல, இவர் போயிட்டே இருக்கு. அதை அவங்க வியூஸ் பண்ணுறாங்களோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. தப்பான தகவல்களை ஷேர் பண்ணுறாங்க, அதை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் நடந்துருக்கு. இதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? கஷ்டம். இது யார்கிட்ட போய் சொல்லி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இது எதுவுமே தெரியாமல் புரியாமல் இருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு வந்து வட இந்தியாவிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற யூபிஐ சேர்ந்தவர்களுக்கோ அல்லது பீகார், அசாம், மணிப்பூர், மற்ற பகுதிகள், மேகாலயாவில் வரவங்களுக்குலாம் எல்லாருக்கும் தெரியுது விஜய் யாருன்னு. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு பரிச்சயம் அப்படின்றது இருக்கிறது அப்படின்னும் போது அது நிச்சயமாக வந்து ஒரு இம்பேக்ட் அது உருவாக்கும். அதை காங்கிரஸ் எப்படி பயன்படுத்த போகிறது அப்படின்னா, இணக்கமாக இருக்கிறாங்களா இல்லை பிரிஞ்சு நிற்கிறாங்களாங்கிறது ஃபியூச்சரில் தான் தெரியும். ஐ திங்க் தே கேனாட் அஃபோர்ட் டு. காங்கிரஸ் வந்து நீங்கள் அவ்வளோலாம் வந்து அப்படியே விஜய் இல்லாமல் நம்ம பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை. மாணிக்கம் தாக்கூர் முடிவெடுக்கிற இடத்துல கிடையாது இல்லையா? ராகுல் காந்தி தான் இருக்கிறார். இல்லை, பட் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் பேசுகிறார். ரொம்ப கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. பலவிதமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி. நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.